என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று த லிவிங் வேர்ல்ட் உயிரி உலகம் அப்படிங்கிற சாப்டரில் 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஐந்துலக வகைப்பாடு குறித்து ஒரு சிறு அறிமுகம் தரலாம் என்று இருக்கிறேன். இந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு டாக்ஸானமி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஏற்கனவே படித்ததை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. டாக்ஸானமி அப்படின்னா தமிழில் வகைபாட்டியல் என்று அழைப்பார்கள். டாக்ஸஸ் மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட், நார்மாஸ் மீன்ஸ் லாஸ். The laws governing the classification of plants or living organisms or animals is said to be taxonomy, also known as systematic biology அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தாவரங்களையோ விலங்கினங்களையோ அல்லது உயிரினங்களையோ வகைப்படுத்துகின்ற ஒரு அறிவியல் என்று கூறலாம், அல்லது வகைப்படுத்துதலை பற்றிய விதிகளை உள்ளடக்கிய ஒரு பிரிவு, அறிவியல் பிரிவுக்கு தான் டாக்ஸானமின்னு பேர். ஏர்லியர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அந்த காலத்தில் அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், லிவிங் ஆர்கானிசமாக இருக்கலாம். கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணோம். ஃபாதர் ஆஃப் பாட்டனி, தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். தியோஃப்ரேஸ்டஸ் இருக்கார் பாருங்களேன், இவாளை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பாட்டனி என்று அழைக்கிறோம். இவர் பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுற சமயத்தில் ஹெர்ப்ஸ் சிறு செடிகள், ஷ்ரப்ஸ் புதர் செடிகள் அண்ட் ட்ரீஸ் மரங்கள் என்று மூன்றாக பிரித்தார். பிளான்ஸ் வித் சாஃப்ட் ஸ்டெம் இஸ் செட் டு பி ஹெர்ப். மென்மையான தண்டுடைய தாவரங்களை சிறு செடிகள் என்று அழைப்பார்கள். பிளான்ஸ் வித் புஷ்ஷி அப்பியரன்ஸ், புதர் போன்ற தோற்றத்தை பெற்றிருப்பவை புதர் செடிகள்னு சொல்லுவாள். எ பிளான்ட் வித் அ ப்ராமினன்ட் ட்ரீ ட்ரங்க் இஸ் செட் டு பி அ ட்ரீ. தெளிவான அடிமரத்தை பெற்றிருந்தால் அதற்கு மரம்னு பேர். இதுதான் தியோஃப்ரேஸ்டஸோட ஆரம்ப கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறமா அரிஸ்டாட்டில் உங்களுக்கு தெரியும், இங்கே அரிஸ்டாட்டிலோட பிக்சர் இருக்குது பார்த்துக்கோங்க. இவர் லிவிங் ஆர்கானிசத்தை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணால், ஒன் இஸ் எனைமா அண்ட் அனதர் இஸ் அனைமா. ஆர்கானிசம்ஸ் வித் ரெட் பிளட், யார்கிட்டலாம் சிவப்பு ரத்தம் இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இனைமா அப்படின்னு பேர். அனைமா அப்படின்னா வித்தவுட் ரெட் பிளட், யார்கிட்ட சிவப்பு ரத்தம் இல்லையோ அதுக்கு அனைமான்னு பேர். இது இந்த அனைமா வார்த்தை வரப்போ நீங்கள் அனீமியா, பாலிசைத்தீமியா, லிகோபீனியா, லுகேமியாங்கிற டேர்ம்லாம் படிச்சிருப்பீங்க. அதை காரிலேட் பண்ணிக்கணும். நம்மள்ட்ட ஆர்பிசி கம்மியாக இருந்தால் அனீமியா, ஆர்பிசி ஜாஸ்தியாக இருந்தால் பாலிசைத்தீமியா, டபிள்யூபிசி கம்மியாக இருந்தால் லிகோபீனியா, டபிள்யூபிசி நிறையா இருந்தால் லுகேமியா. ஒரு வார்த்தை வந்ததுன்னா இது ரிலேட்டடாக வேறு எங்கெங்கே படிச்சியோ அதையும் ஞாபகப்படுத்திக்கோ. பட் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இனைமா வித் ரெட் பிளட், அனைமா வித்தவுட் ரெட் பிளட். அதுக்கப்புறம் கால் லினேஸ் உங்களுக்கு தெரியும். ஜெனரல் பிளான்டாரம், ஸ்பீஷீஸ் பிளான்டாரம், சிஸ்டமா நேச்சுரே, ஃப்ளோரா, லொப்பானிகாலாம் புக்கெலாம் படிச்சிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் இங்கே காரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த கால் லினேஸ் என்ன பண்ணார், பிளான்டே அனிமேலியா அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஆர்கானிஸ் அதை ரெண்டாக பிரித்தா. இந்த ஏர்லியர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துட்டோன்னா அதில் நிறையா டிஃபெக்ட் இருக்குது, நிறையா டிமெரிட் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அதை பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்க, பாக்டீரியா, த ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம், ப்ளூ கிரீன் ஆல்கே, நீலப்பச்சை பாசிகள், ஆல்கே பாசிகள், ஃபங்கை பூஞ்சைகள், மாசஸ் த பிரையோஃபைட்டுகள், ஃபர்ன்ஸ் பெரணிகள், த டெரிடோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்போம்ஸ் த நேக்கட் சீடட் பிளான்ஸ் திறந்த விதைகளை உடைய தாவரங்கள், ஏஞ்சியோஸ்போம்ஸ் ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ஸ் மூடிய விதைகளை உடைய தாவரங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து அந்த காலத்து கிளாஸிஃபிகேஷனில் பிளான்ஸில் போட்டிருந்தா. இப்போ கிளாஸிஃபிகேஷன் மாறி போயிடுது. இது எதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரே குரூப்பில் போட்டிருந்தான்னா, ஆல் தீஸ் ஆர்கானிசம்ஸ் பொசஸ் செல் வால்ஸ் இன் தேர் செல்ஸ். இந்த உயிரினங்கள் அனைத்திலும் செல் சுவரானது காணப்பட்டது. பாக்டீரியாலேயும் உண்டு, சயனோபாக்டீரியாலேயும் உண்டு, ஆல்கே, ஃபங்கை, பிரையோ, டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ இவர்கள் அனைவரிடமும் செல் சுவரானது காணப்பட்டது. ஸோ செல் சுவர் இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி அந்த காலத்தில் பிளான்டேன்னு போட்டிருந்தா. இது ஒரு டிஃபெக்ட், டிமெரிட். நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா, திஸ் சிஸ்டம் brought together prokaryotic bacteria, cyanobacteria with other groups which were eukaryotic organism. இப்போ நிறையா பேர் சொன்னேன் பாருங்களேன்,
அதில் பாக்டீரியா எடுத்துட்டாலும் சரி, சயனோபாக்டீரியா, the blue green algae எடுத்துட்டாலும் சரி, நீலப்பச்சை பாசிகள், இவங்க ரெண்டு பேரும் ப்ரோகாரியோட். ப்ரோ மீன்ஸ் primitive, carrion means nucleus. Organism with a primitive nucleus is said to be prokaryote. Pro means primitive, தொன்மையான. Carrion means nucleus, உட்கரு. தொன்மையான உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை ப்ரோகாரியோட் என்று அழைப்பார்கள். இந்த பாக்டீரியா, சயனோபாக்டீரியா ரெண்டும் மட்டும்தான் ப்ரோகாரியோட். பாக்கி நம்ம படித்த ஆல்கே, பிரையோ, ஃபங்கை, டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ எல்லாருமே யூகேரியோட். யூ மீன்ஸ் ட்ரூ, உண்மையான. கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ், உட்கரு. உண்மையான உட்கருவினை, மேம்பாடடைந்த உட்கருவினை, அட்வான்ஸ்டு நியூக்ளியஸ், அது யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருக்கும் யூகேரியோட்னு பேர். அப்போ வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ்னால் என்ன? அதில் நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும், நியூக்ளியர் சவ் காணப்படும், நியூக்ளியோலஸ் இருக்கும், தென் குரோமாட்டின் ரெட்டிகுலம், குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பு காணப்படும், நியூக்ளியோபிளாசமும் இருக்கும். இது எல்லாம் இருந்தால் அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ்னு பேர். அப்போ ப்ரோகாரியோட், யூகேரியோட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சது பழைய கிளாசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்ட், டிமெரிட். அதே மாதிரி this system is also grouped together unicellular and multicellular organisms. கிளாமிடோமோனாஸ் உங்களுக்கு தெரியும், யூனிசெல்லுலர் ஆல்கே, ஒரு செல் பாசி. ஸ்பைரோகைரா உங்களுக்கு தெரியும், மல்டி செல்லுலர் ஃபிலமெண்டஸ், இழைவடிவ பாசின்னு படிச்சிருப்பேன். பழைய கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணால் யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸையும் மல்டி செல்லுலர் ஃபார்ம்ஸையும் எடுத்து ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் ஒன்றாக வைக்கப்பட்டிருந்தன. இது ஒரு டிஃபெக்ட். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா, this earlier system of classification did not differentiate between heterotrophic and autotrophic organism. ஹெட்டரோட்ரோப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பரஜீவிகள் என்று அழைப்பார்கள். ஆட்டோட்ரோப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சுயஜீவிகள் என்று அழைப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கை இருக்கு பாருங்களே, பூஞ்சைகள், அது ஹெட்டரோட்ரோப்பாக இருக்கும். ஆல்கே, பிரையோ, டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோலாம் எடுத்துட்டேலாம் அதெல்லாம் ஆட்டோட்ரோப்பாக இருக்கும். ஆட்டோட்ரோப்பையும் ஹெட்டரோட்ரோப்பையும் தூக்கி ஒன்றா வச்சுட்டா, அதாவது சுயஜீவிகள் ஆட்டோட்ரோப்பையும் பரஜீவிகள் ஹெட்டரோட்ரோப்பையும் தூக்கி ஒன்றா வச்சுட்டா. Autotrophs are the organisms synthesis their own food material. தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்களை நாம் சுயஜீவிகள் என்று அழைக்கிறோம். Heterotrophs are the organisms derive nutrients from others. பிறரிடமிருந்து தமக்கு தேவையான உணவினை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பரஜீவிகள் என்று பெயர். இது ரெண்டையும் ஒன்றா வச்சுருந்தாங்க. இந்த ஹெட்டரோட்ரோப்பில் சாப்ரோஃபைட் இருக்குது, மட்குன்னி, பாரசைட் இருக்குது, ஒட்டுண்ணி, சிம்பயான்ஸ், கூட்டுயிரி வாழ்க்கை முறை எல்லாம் இருக்குது. அத்தனை பேரையும் ஒன்றா வச்சது ஒரு டிஃபெக்ட். அதே மாதிரி செல் வால் காம்போசிஷன், செல் சுவரிலும் வேறுபாடு காணப்படுகிறது. இன் பாக்டீரியா த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். பாக்டீரியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய செல் சுவரானது பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட் ஆர் மியூரினினால் ஆனது. In algae, the cell wall is made up of cellulose. In green plants, the cell wall is made up of cellulose. பாசிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, உயர் தாவரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, செல் சுவரானது செல்லுலோசினால் ஆனது. In fungi, the cell wall is made up of fungal cellulose or chitin. பூஞ்சைகளிலே செல் சுவரானது பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டினினால் ஆனது. அப்போ செல் சுவர்லேயும் வேரியேஷன் இருக்கும். அதையும் இதில் இருக்கக்கூடிய இந்த கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய ஏர்லியர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய டிஃபெக்ட், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் 1969 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஐந்துலக வகைப்பாட்டினை அறிமுகப்படுத்தினார். இந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எதை அடிப்படையாக கொண்டது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் 1 செல் ஸ்ட்ரக்சர், செல்லின் அமைப்பு, பாடி ஆர்கனைசேஷன், அதனுடைய உடல் அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவூட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது, ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது, அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், ஃபைலோஜெனி மீன்ஸ் எவல்யூஷன், பரிணாம தொடர்பு எவ்வாறு காணப்படுகிறது. இதெல்லாம் பேசிஸாக வச்சுட்டு ஆர்ஹெச் விட்டேகர் இப்போ இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தை 5ஆ பிரித்தார். என்ன 5? 1 இஸ் மொனீரா, second is protista, third is fungi, பூஞ்சைகள், fourth is plantae, தாவர உலகம், fifth is animalia, விலங்குலகம். அதான் இங்கே பிக்சராக காமிச்சிருக்கு. மொனீரா, இது மொனீரா.
இதை எடுத்துட்டேன்னா புரோட்டிஸ்டா, இது ஃபங்கை, இது பிளான்ட்டு, திஸ் இஸ் அனிமேலியா. ஒரு குட்டி டெஃபினிஷன் சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். யூனிசெல்லுலர் ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் மொனீரா. ஒரு செல்லினாலான ப்ரொகாரியோட்டிக் உயிரினங்கள் அனைத்தும் மொனீராவின் கீழே வரும். யூனிசெல்லுலர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டா. ஒரு செல்லிலான யூகேரியோட்டிக் உயிரினங்கள் அனைத்தும் புரோட்டிஸ்டாவின் கீழே வரும். யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர் யூகேரியோட்டிக் ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபங்கை. ஒரு செல் அல்லது பல செல்லினாலான பரஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்தக்கூடிய ஹெட்டிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் ஃபங்கையில் வருவான். மல்டி செல்லுலர் யூகேரியோட்டிக் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் பிளான்டே. பல செல்களினாலான யூகேரியோட்டிக், யூகேரியோட் உங்களுக்கு டெஃபினிஷன் ஏற்கனவே தெரியும், ஆட்டோட்ரோபிக் சுயஜீவிகள் பிளான்டேல வருவா. அண்ட் ஃபைனலி அனிமேலியா எடுத்துட்டெல்லாம் மல்டி செல்லுலர் ஹெட்டிரோட்ரோபிக் தேன் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். இது ஆட்டோட்ரோப் சுயஜீவியாக இருக்கும், இது ஹெட்டிரோட்ரோப் பரஜீவியாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் மொனீரா மட்டும் ப்ரொகாரியோட்டில் வரும். புரோட்டிஸ்டாலேருந்து ஆரம்பித்து கடைசி வரையும் இருக்கிறவங்க எல்லாரும் எதில் வருவா? யூகேரியோட்டில் வருவா. இங்கே ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும், தோன்றுநிலை உட்கரு. இங்கே அட்வான்ஸ்டு நியூக்ளியஸ், மேம்பாடடைந்த உட்கரு காணப்படும். இது ஒவ்வொன்றை பற்றியும் குட்டி குட்டியாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டெல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வி கம் டு மொனீரா. ராரா அப்படிங்கிற மாதிரி இங்கே நீங்கள் பார்க்க போகிறது மொனீரா. மொனீரா டெஃபினிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். யூனிசெல்லுலர் ஒரு செல்லினாலான ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம், ப்ரொகாரியோட்டிக் உயிரினங்கள் அனைத்தும் இந்த மொனீராவின் கீழே வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் யார் யாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் வரலாம். ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா, நாஸ்டாக், அனபீனா, ஆசிலட்டோரியா, லிங்பயா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அட்மாஸ்பியருக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டினோமைசிட்ஸ், மைக்கோபிளாஸ்மா, இவங்க அத்தனை பேரும் மொனீரால வருவாங்க. நீங்கள் முன்னாடி படித்த பாக்டீரியா, லிட்டில் ராட், அதை தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பாக்டீரியா மட்டும் இதில் வரல, பாக்டீரியாவை தவிர இவங்க அத்தனை பேரும் எதில் வருவாங்க? கம்ஸ் அண்டர் மொனீரா. இதில் இந்த ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசத்தில் திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரோ மீன்ஸ் பிரிமிட்டிவ், கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ், ஆர்கானிசம் வித் அன் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். என்னைக்கு ஒரு நியூக்ளியஸை எடுத்துட்டெல்லாம் நியூக்ளியர் மெம்ப்ரேன் இது மாதிரி இருக்கும். அந்த நியூக்ளியர் மெம்ப்ரேனை நீங்கள் பார்த்துருப்பேல், உட்கரு, த கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் அ செல். இதுதான் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படும். இட் கேரிஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர். பாரம்பரிய பண்புகளை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்லும். இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ். இது புரதச் சேர்க்கையும் கட்டுப்படுத்தும்னு 6ஆம் வகுப்புலேயே நீ படிச்சிருப்பேல், 6th ஸ்டாண்டர்ட். இது மாதிரி இருந்தால் இதுக்குத்தான் ட்ரூ நியூக்ளியஸ்னு பேர். ஆனால் நம்ம ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசத்தில் நியூக்ளியஸ்னு பார்த்தால் இது மாதிரி வெறும் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏ மட்டும் இருக்கும். இது இன்சிபியன்ட் நியூக்ளியஸ், பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ், தோன்றுநிலை உட்கரு. இது இந்த ஆர்கானிசம் எல்லாத்துலேயும் இருக்கும். செல் வால் இஸ் ப்ரெசன்ட். இவர்களிலே செல் சுவரானது காணப்படும். அந்த செல் சுவரில் என்ன இருக்கும்? இட் இஸ் கெமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட் ஆர் மியூரின். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் அண்ட் சுகர். இது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். த லீட் ஆட்டோட்ரோபிக் ஆர் ஹெட்டரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். சில பேர் ஆட்டோட்ரோப்பாக இருப்பாங்க, சில பேர் ஹெட்டரோட்ரோப்பாக இருப்பாங்க. சுயஜீவி, பரஜீவி. இவங்க தனக்கு வேணுங்கிற ஃபுட்டை தானே தயார் பண்ணிப்பாங்க. இவங்க ஃபுட்டை அடுத்தவங்கள்ட்டேருந்து வாங்கிப்பாங்க. இந்த ஹெட்டரோட்ரோப்பை 3ஆக பிரிச்சிருக்கா. சில பேர் சாப்ரோஃபைட்டாக இருக்கலாம், அதாவது மட்குண்ணி. இட் டிரைவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் டெட் ஆர்கானிக் மேட்டர். இறந்து போன மக்கி போன கரிம பொருட்களிலிருந்து தமக்கு தேவையான உணவூட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள். சில பேர் பாரசைட்டாக இருப்பாங்க, ஒட்டுண்ணியாக இருப்பார்கள். தே டிரைவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் லைவ் பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ். உயிருள்ள தாவரங்களிலிருந்தோ அல்லது விலங்குகளிலிருந்தோ தமக்கு தேவையான உணவூட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள். சில பேர் சிம்பயான்ஸ். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க கூட்டுயிரி வாழ்க்கை முறைன்னு சொல்லிட்டு.
ஃபேபேசியில் லெகுமினோசே ஃபேமிலியோட ரூட் நாடியூலில் வேர் முடிச்சுக்கல்ல ரைசோபியம் அப்படின்னு ஒரு பாக்டீரியம் இருக்கும். அந்த ரைசோபியம் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கு பதிலாக பிளான்ட்லேருந்து ஃபுட் எடுத்துக்கும். ஸோ in an association of two living organisms both are benefited, we are calling it as symbiosis. ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற இரண்டு உயிரினங்களும் பலனடைந்தால் அதுக்கு கூட்டுயிரி வாழ்க்கை முறை என்று பெயர். அப்போ இது எல்லாமே இதில் இருக்கும். இந்த ஆட்டோட்ரோப்பில் எடுத்துட்டோன்னா ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்பாக சில பேர் இருக்கலாம், கீமோ ஆட்டோட்ரோப்பாக இருக்கலாம். ஃபோட்டோ கீமோ உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி சன்லைட்லேருந்து சூரிய ஒளியிலேருந்து கிடைச்சா அதுக்கு ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்னு பேர். கெமிக்கல்ஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்ததுன்னா கீமோ ஆட்டோட்ரோப்னு பேர். ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் எடுத்ததுன்னா ஆர்கேனோட்ரோப்னு பேர். இன்ஆர்கானிக்கில் எடுத்ததுன்னா லித்தோட்ரோப்ஸ்னு பேர். இதுமாரி நிறையா அதில் பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் முனீரால் நமக்கு தெரிய வேண்டியது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா செகண்ட் இஸ் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டா யூனிசெல்லுலர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டா. ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு செல்லினாலான யூகேரியோட்டிக் உயிரினங்கள் அனைத்தும் புரோட்டிஸ்டாவின் கீழே வரும். ஹியர் செல் வால் இஸ் பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட். ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்கு. செல் வால் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். முன்னாடி கிளாசிஃபிகேஷனில் படிக்கிறப்ப புரோட்டோசோவன்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. யூனிசெல்லுலர் அனிமல்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் புரோட்டோசோவன்ஸ். ஒரு செல் விலங்குகளை நாம் புரோட்டோசோவன். நாங்களாம் படிக்கிற காலத்தில் கிளாசிஃபிகேஷனே ஜுவாலஜி எப்படி அனிமல்ஸை ஸ்டார்ட் பண்ணுவான்னா அனிமல்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு பேர் புரோட்டோசோவன்னு பேர், இன்னொருத்தருக்கு பேர் மெட்டாசோவன்ஸ்னு படிச்சிருப்போம். யூனிசெல்லுலர் அனிமல்ஸுக்கு புரோட்டோசோவன்ஸ்னு பேர், ஒரு செல் விலங்குகளுக்கு புரோட்டோசோவன்ஸ்னு பேர். மல்டி செல்லுலர் அனிமல்ஸ் ஆர் கால்டு மெட்டாசோவன்ஸ். பல செல் விலங்குகளுக்கு மெட்டாசோவன்னு பேர். அப்போ படிச்சது அந்த புரோட்டோசோவன்கிறது அனிமல். அந்த அனிமல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள கொசு கடிச்சால், ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ கடிச்சால், ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ வித் பிளாஸ்மோடியம் நம்மளை கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு வியாதி வந்துடும். அந்த வியாதிக்கு மலேரியான்னு படிச்சிருப்பேன். அது மாதிரி அமீபானுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் என்ன வரும்? அனிமல் செல். யூனிசெல்லுலர் அனிமல்ஸாக இருப்பாங்க. அப்போ புரோட்டோசோவன்னு பேர். அவங்களாம் இப்போ புரோட்டிஸ்டாவில் இருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன கிடையாது? செல் வால் கிடையாது அனிமல் செல்ங்கிறதுனால. கிளாமிடோமோனாஸ் நீங்கள் படிச்சிருக்கேன், குளோரல்லா படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ அல்கேல இருந்தது. அது இப்போ எங்கே வந்துடுத்து? புரோட்டிஸ்டாவில் வந்துடுத்து. அப்போ யூனிசெல்லுலர் பிளான்ட் எடுத்துட்டோன்னா அதில் செல்வால் இருக்கும். அப்போ செல்வால் இஸ் ப்ரெசன்ட், கிளாமிடோமோனாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்வால் இஸ் ஆப்சென்ட், பரமீசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோட்ரோபிக் ஆர் ஹெட்ரோட்ரோபிக். கிளாமிடோமோனாஸ் பிளான்ட் செல்லாக இருக்கிறதுனால, குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஆட்டோட்ரோப்பாக இருக்கும். பரமீசியம் எடுத்துட்டோம்னா, பிளாஸ்மோடியம் எடுத்துட்டோன்னா அது என்னவாக இருக்கும்? ஹெட்டிரோட்ரோப்பாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆட்டோட்ரோப்பும் சுயஜீவியும் இருக்கலாம், ஹெட்டிரோட்ரோபிக் பரஜீவியும் இருக்கலாம். செல்வால் இருக்கலாம், அது முன்னாடியே சொல்லியாச்சு. செல்வால் இருந்தால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். செல் சுவரானது காணப்பட்டால் அது செல்லுலோசினால் ஆகி இருக்கும். எக்ஸாம்பிள் கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ். நீங்கள் ஈஸியாக கிளாமிடோமோனாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோரல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாஸ்மோடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பரமீசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டமீபா ஹிஸ்டோலைட்டிகா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுமாதிரி நிறையா நீங்கள் எதை வேணாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் இஸ் ஃபங்கை. தாலாய்டு நான் குளோரோஃபில்லஸ் பிளான்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபங்கை. தாலஸ் உடல அமைப்பை கொண்ட பச்சையம் அற்ற உயிரினங்களுக்கு பூஞ்சைகள் என்று பெயர். யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். இவங்க தெளிவான உட்கருவினை பெற்றிருப்பார்கள். யூனிசெல்லுலர் ஆல் மல்டி செல்லுலர். இது மட்டும் யூனிசெல்லுலர் மல்டி செல்லுலர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஈஸ்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஈஸ்ட் இருக்கு பாருங்களே, ரெஸ்பான்சிபிள் ஃபார் எథைல் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன். சின்ன கிளாஸில் ரெஸ்பிரேஷன் படிக்கிறப்ப, சுவாசித்தல் படிக்கிறப்ப காட்டிலா சுவாசம்னு ஒன்று படிச்சிருப்பேன். ரெஸ்பிரேஷன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் செட் டு பி anaerobic ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜனின் துணை இல்லாமல் நடைபெறக்கூடிய சுவாசித்தலுக்கு காட்டிலா சுவாசம்னு பேர். அங்கே ஈஸ்ட்னு படிச்சிருப்பேன். எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆனால் எத்தில் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் படிச்சிருப்பீங்க. அது ஈஸ்ட்டுங்கிறது யூனிசெல்லுலர். மஷ்ரூம் இப்போ நிறையா இதை சாப்பிட்றோம். நம்ம நாய்க்கொடை மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றோம், ஸோ டேஸ்டிடான்னு சொல்கிறோம். இந்த நாய்க்கொடை இருக்குது பாருங்கள், அது மல்டி செல்லுலராக இருக்கும். அதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இன் ஃபங்கை த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபங்கல் செல்லுலோஸ் ஆர் கைட்டின். பூஞ்சைகளின் செல் சுவரானது பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளினால் ஆனது. தே லீட் ஒன்லி ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இவர்களிலே பரஜீவி உணவூட்டம் மட்டுமே காணப்படும்.
குளோரோஃபில் கிடையாது, பச்சையம் கிடையாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, தானே தனக்கு ஃபுட்டு தயார் பண்ணிக்க முடியாது, அடுத்த வாழ்க்கைன்னா பிடுங்கி சாப்பிட முடியும். அப்போ அது என்னவா இருக்கும்? ஹெட்டிரோட்ரோப்பாக தான் இருக்கும். ஹெட்டிரோட்ரோப்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் டிரைவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். செத்து போன வாழ்க்கைலேருந்து எடுத்துக்கலாம், உசுரோடு இருக்கிற வாழ்க்கைலேருந்து எடுத்துக்கலாம், மியூச்சுவல் பெனிஃபிட்டும் இருக்கலாம். மைக்கோரைசான்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, அதை இந்த இடத்துல நீங்கள் காரிலேட் பண்ணிக்கணும். இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி ஒரு தடவை பார்க்குறப்ப லிஜென்ஸ்னு ஒன்று பார்த்தோம், லைக்கென்கள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு சிம்பயாசிஸ் இருக்கும். மைக்கோரைசா த அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கல் மைசீலியம் வித் த ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். உயர்தாவர வேர்களுக்கும் பூஞ்சையின் மைசீலியத்திற்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு தொடர்பினைத்தான் நாம் மைக்கோரைசா என்று அழைக்கிறோம். அங்கே சிம்பயாசிஸ், கூட்டுயிரி வாழ்க்கை முறை இருக்கும். லைக்கென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆல்காக்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறைக்குத்தான் லைக்கென்ஸ்னு பேர். அதுவும் சிம்பயாசிஸ், அதுவும் இந்த ஃபங்கஸில் உண்டு. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வி கம் டு த பிளான்டே, தாவர உலகம், தாவரங்கள் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ தாவர உலகத்துக்கு என்ன? ஆல் ஆர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். அனைவரும் தெளிவான உட்கருவினை பெற்றிருப்பார்கள். டிஷ்யூ ஆர் ஆர்கன்ஸ் ஆர் பிரசன்ட். திசுக்கள் காணப்படும், உறுப்புகள் காணப்படும், வேர் தண்டு இலையெல்லாம் பார்த்துருப்பேன். பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கெலரன் கைமா, ஜைலம், ஃப்ளோயம், ட்ரகீட்ஸ், வெசல்ஸ், சிவலமென், கம்பானியல்ஸ், ஜைலம், பேரன் கைமா, ஜைலம் ஃபைபர், என்னென்னலாம் படிச்சிருப்பேன். டிஷ்யூ படித்தோம், எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் புறத்தோல், தென் ஃபண்டமெண்டல் tissue system, the ground tissue system, தல திசு, vascular tissue system, xylem, phloem எல்லாமே வாழ்த்து இருக்கும். In plants, the cell wall is made up of cellulose. தாவரங்களின் செல் சுவரானது செல்லுலோஸ் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. They lead autotrophic mode of nutrition. பச்சையம் காணப்படுவதால் குளோரோஃபில் இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவா, கன்வர்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி, ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றி தமக்கு தேவையான உணவினை தாமே தயாரித்து கொள்வார்கள். லோகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு, ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று ஆகாரம். ஆக்சிஜனையும் நமக்கு பிளான்ட்டு தான் தரது, ஆகாரத்தையும் பிளான்ட்டு தான் தரது, ஃபுட்டையும் தரது. ஸோ லோகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று பிளான்ட்டுன்னு மறந்துடாதீங்கோ. வணங்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று தாவரங்கள், ரெண்டையும் நம்ம உயிருக்கு தரதுனால. நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆல்கே, பாசிகள், டேலாய்டு, குளோரோஃபில்லஸ் பிளான்ட்ஸ். டேலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கும் உயிரினங்களை நாம் ஆல்காக்கள் என்று அழைக்கிறோம். பிரையோஃபைட்ஸ் ஆர் த ஆம்ஃபீபியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம். தாவர உலகின் இருவாழ்விகள் என்று அழைக்கப்படுவது பிரையோஃபைட்டுகள். டெரிடோஃபைட்டுகள் த ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். உண்மையான நிலவாழ் தாவரங்களை நாம் டெரிடோஃபைட்டுகள் என்று அழைக்கிறோம். நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். திறந்த விதைகளை உடைய தாவரங்களை ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்று அழைக்கிறோம். ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். மூடிய விதைகளை உடைய தாவரங்களை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என்று அழைக்கிறோம். டைகாட் இருவித்திலை தாவரங்கள், மோனோகாட்ஸ் ஒருவித்திலை தாவரங்கள், இது எல்லாமே இதில் வரும்னா பிளான்டேல வரும். And the final one is Animalia, Monera, Protista, Fungi, Plantae. Finally we come to the Animalia. Multicellular, பல செல்களினாலான யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். பல செல்களினாலான யூகேரியோட் வித் a well defined nucleus. டிஷ்யூ இருக்கும், ஆர்கன் இருக்கும், உறுப்பு இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் இருக்கும், உறுப்பு தொகுப்புகள் ஒன்றாக இணைந்து ஒரு பணியினை ஆற்றலாம். செல் வால் இஸ் ஆப்சென்ட். பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைகான் இருக்கும், முனீரால. புரோட்டிஸ்டால இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஃபங்கஸ் ஓடி வந்தோன்னா ஃபங்கஸில் ஃபங்கல் செல்லுலோஸ் ஆர் கைட்டின் இருக்கும். பிளான்டே தாவர உலகம் வந்தோன்னா செல்லுலோஸ் இருக்கும். அனிமேலியாவில் செல்வால் கிடையாது. முனீரால இருக்கும், புரோட்டிஸ்டால இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஃபங்கஸில் இருக்கும், பிளான்டேல இருக்கும். செல்வாலே இல்லாத ஒரு குரூப், செல் சுவர் அற்ற ஒரு தொகுதினா நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? அனிமேலியாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இன்ஜெக்ஷன், உள்ளே எடுத்துக்கொள்ளுதல். பிளான்ட் எப்படி தானே ஃபுட்டை தயார் பண்ணிக்கிறாளோ அனிமலால் தயார் பண்ண முடியாது, அடுத்தவர்களிடமிருந்து தான் உணவினை எடுத்துக்கொள்வார்கள். தென் எக்ஸாம்பிள் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ்.
முதுகெலும்பற்ற உயிரினங்கள், முதுகெலும்புள்ள உயிரினங்கள். சின்ன கிளாஸில் படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொரிஃபெரா, சிலன்ட்ரேட்டா, பிளாத்ஹெல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, முலாஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, ப்ரோகார்டேட்டா, செஃபிலோகார்டேட்டா, தென் வெர்டிபிரேட்டா, பீசஸ், மீனினம், ஆம்ஃபீபியா, இருவாழ்விகள், ரெப்டீலியா, ஊர்வன, ஏவ்ஸ், பரப்பன, மேமாலியா, மேமல்ஸ், பாலூட்டிகள்னு படிச்சுட்டு போய் பாருங்களே. இவர்கள் அனைவரும் அனிமேலியாவின் கீழே வருவார்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தேன். இது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்படுகின்ற வினாக்கள் அனைத்தையும், கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் அனைத்தையும், கேட்கப்பட இருக்கின்ற வினாக்கள் அனைத்தையும் அடுத்த காணொளியில் காண்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.